Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கிறோம். ஓகே. அதுல ஆக்சுவலா என்னங்க பார்த்திருக்கிறோம்? ஓகே. ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம்? A composite number can be expressed as in the form of product of primes. ஓகே. ஒரு காம்போசிட் நம்பர் இருந்துச்சுன்னா அதை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா நம்ம எழுத முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோல ஒரு சம் போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல உள்ள சம்ஸ் பார்த்திருக்கிறோம். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட கண்டினியூவேஷன். ஓகே. செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளத்துல என்னங்க கொடுத்திருக்காங்க? Find the LCM and HCF of the following pairs of integers. Not only that, we have verified their LCM and HCF is nothing but product of that two numbers. Okay, இதை தான் இங்க ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, செக் பண்ண போறோம். ஓகே, இதோட LCM எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம் தான் LCM. ஓகே, LCMனா ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர். ஓகே, இன் ஈச் பிரைம். ஹெச்சிஎஃப்னா ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம். எல்சிஎம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நம்பர்லயும் இருக்கிற கிரேட்டஸ்ட் பவரை எடுத்துப்போம். சரிங்களா? ஹெச்சிஎஃப் பார்க்கும் பொழுது காமனா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ல ஸ்மாலஸ்ட் பவர் ஏதோ அதை எடுத்து அதோட ப்ராடக்டை தான் நம்ம ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்ம ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டு அதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் செப்பரேட்டா கண்டுபிடிச்சு அதை ப்ராடக்ட் பண்ணுனா அந்த வேல்யூவும் டைரக்டா இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூவும் ஈக்குவலானு செக் பண்ணணும். அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, 26 and 91. Okay, first problem 26 and 91. So we have to solve the problem. Solution. So initially I have to find the prime factorization for each numbers. Okay, separately. 26 எப்படிங்க எழுதலாம்? Okay, 2 into 13 எழுதலாமா? So 2 into 13 will be 26. Okay, அதே மாதிரி 91. 91 is nothing but 7 into 13. Okay, 7 into 13. Okay, now we have to find the LCM value. Okay, so LCM of 26 and 91 is equal to, the formula is product of the greatest power in each prime. In each prime. So இப்ப பாருங்க, greatest power 2க்கு இங்க 2 வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. So 2 into 7 also only one time appears. Okay, and 13. Okay, what is the product of that two numbers? Three numbers. 2 into 7 will be 14 into 13 equal to 182. So LCM value 182. இதே மாதிரி HCF பார்க்க போறோம். Okay, what is HCF value? So HCF of the same number 26 and 91 is equal to, similarly the same product of, இங்க greatest பார்க்கிறதுக்கு பதிலு smallest. Okay, product of the smallest power in common prime, that is important. Okay, in common prime. இங்க காமன் பிரைம் 13 தான். சரிங்களா? that is equal to 13. So LCM வேல்யூ பார்த்தாச்சு, HCF வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போறோம். சரிங்களா? வெரிஃபிகேஷன். Okay, what is the verification? Okay, LCM and HCF of that two numbers. Okay, you have to verify LCM of
LCM of A comma B இதுதான் ஃபார்முலா சரிங்களா HCF of A comma B is equal to product of the two numbers. Okay, product of the two numbers. So LCM of that two number is 182 into HCF of that two numbers is 13, which is equal to 26 and 91, product of that two number. So which is nothing but ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 182 into 13 will be 2366 சரிங்களா 2366 here also 26 into 91 will be 2366 ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால it is verified. It is verified. ஓகே ஸோ இங்கே ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷனாக பிரிக்கிறோம் ஏன்னா அந்த ரெண்டு நம்பரும் காம்போசிட் நம்பர் ஓகே ஆஸ் பர் த ஃபண்டமெண்டல் தியரம் a composite number can be expressed as in the form of product of primes so that we can able to split that number okay express that number in the product of primes okay prime பிரிச்சுட்டு LCM பார்க்குறேன் LCM ஓட ஃபார்மேட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம் ஒவ்வொரு பிரைம்லையும் உள்ள கிரேட்டஸ்ட் பவர் ஸோ இங்கே எல்லாமே சிங்கிள் நம்பராக அப்பியர் ஆயிருக்கு 13 தான் காமன் பட் 13மே பவர் 1 இருக்கிறதுனால we can take it that alone okay so 2 into 3 into 13 will be 14 into 13 that number is 182 okay so thereafter we have find HCF value so HCF is nothing but product of the smallest power in common prime ஒவ்வொரு காமன் பிரைம்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்கிறோம் சரிங்களா காமன் பிரைம்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் பவர் so HCF value is 13 okay so அதுக்கு பிறகு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போறோம் வெரிஃபை பண்ண போறோம் okay வெரிஃபிகேஷனுக்கு ஃபார்மட் என்னன்னா LCM into HCF equal to product of that two number okay so LCM of these two numbers will be 182 and HCF is 13 okay இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் 2366 so similarly 26யும் 91யும் ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு என்னதான் வருது 2600 தான் வருது so left hand side equal to right hand side so it is verified okay yeah வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் ப்ராப்ளம் நம்பர் 2 510 510 and 92 solution so first we can write the product of primes 510 is equal to okay 510 வை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க 2 டேபிள் எடுத்தனா 255 okay 255 then I can start with 3 go with 3 so 3 ல எடுத்துட்டேன்னா 8 times 3 times okay again 3 table வருமா sorry 5 times இங்க okay 5 3s are 15 okay 5 3s are 15 not 3 time 5 time okay 8 3s are 24 balance 1 15 5 3s are 15 okay then we go with 5 table okay 3 table வராது ஏன்னா 2 3s are 6 25 னு வந்துரும் okay 5 times 5 table எடுத்தோம்னா 1575 okay again we go with the 17 table so that is of 1 so we can collect it that number 2 3 5 and 17 okay so அதே மாதிரி we go with the 92 எடுக்கிறேன் okay 92 எடுத்தேன்னா again by 2 table so how many times 46 times okay 4 2s 6 times again by 2 table 23 times thereafter go with 23 so we have 1 so 2 into 2 into 23 that is of 2 square into 23 okay right இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட HCF LCM okay so first I can choose the LCM okay LCM of that number is equal to okay product of the greatest
power in each prime, that is equals, இங்க 2 இருக்கு, இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, so greatest powerனா 2 ஸ்கொயர். 3 இருக்கு, இங்க 3 இல்ல, so we have to note into 3. Okay, then 5 இல்ல, so 5 into 17 into 23. Okay, 5 into 17 into 23. Okay, what is the product of these three numbers? These numbers, இதை நீங்க அப்படியே ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23460 வரும். சரிங்களா? ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா we have 23460. ஓகே, இதே மாதிரி HCF கண்டுபிடிக்கிறோம். HCF is equal to, ஓகே, இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம், அதோட ப்ராடக்ட். ஓகே, so we have to note the product of the smallest power காமன் பிரைம். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. ஸோ காமன் பிரைம். ஓகே, ஸோ இங்க காமன் பிரைம் என்னங்க, இங்க பாருங்க, 2 வந்து காமன் பிரைமா இருக்கும் இல்லையா? 2 வந்து காமன் பிரைமா இருக்கும். ஏன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஆனா இங்க ஸ்கொயர்ல இருக்கு, இங்க சிங்கிள்ல இருக்கு. நம்மளுக்கு தேவை ஸ்மாலஸ்ட் பவர். ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம், அதை எடுத்து அதோட ப்ராடக்ட். ஓகே, இருந்துச்சுன்னா ப்ராடக்ட், இல்லைன்னா அந்த நம்பர் மட்டும்தான். இங்க நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் தான். ஸோ we have to note it here too. So HCF கண்டுபிடிச்சிட்டோம், LCM கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதோட வெரிஃபிகேஷன். ஓகே, இதோட ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். வெரிஃபிகேஷன். LCM of that two numbers 510 and 92. சரியா? LCM of that two number. ஓகே, into HCF of, இதான் உங்களுக்கு ரூல். ஓகே, HCF of 510, 92 is equal to 510 into 92, product of that two number. So LCM value is 2300. Okay, 23460. 23460 into 2 is equal to 510 into 92. So we have 46920 is equal to 46920. Okay, 46920, 46920. So it is verified. ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ இதே இந்த நம்பரை நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளத்துலனா, கொடுத்துருக்கிற 510 ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதே மாதிரி 92வையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதிட்டு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா எழுதிட்டு இதுல இருக்கிற காமன் நம்பர், இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா த கிரேட்டஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம் இருக்கிற அந்த ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிடுறோம். அதுதான் எல்சிஎம் ஓட வேல்யூ. ஹெச்சிஎஃப்னா ஒன்றும் கிடையாது, ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம். ஓகே, அந்த வேல்யூலாம் எடுத்து வச்சு ப்ராடக்ட் பண்றோம். ஓகே, அதுதான் ஹெச்சிஎஃப்னு சொல்றோம். இங்க முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்து வெரிஃபிகேஷன்ல வெரிஃபை பண்றதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் தட் டூ நம்பர் இன்டு ஹெச்சிஎஃப் ஆஃப் தட் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தட் டூ நம்பர். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரிஃபைட். அப்படி இல்லைன்னா நாட் வெரிஃபைட். அப்போ நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் டு செக் இட். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ தீஸ் டூ நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் வெரிஃபைட். ஓகே, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தரேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 3, 336 and 54. 336 and 54 இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப இல்ல, வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 336 ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா பிரிச்சு எழுதிருங்க. பிரிச்சு எழுதின பிறகு 54ஐயும் அதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா பிரிச்சு எழுதுங்க. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம். ஓகே, ஹெச்சிஎஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம். அதை தனியா எடுத்து எழுதிட்டு வெரிஃபிகேஷன் பார்ட்ல ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவலா வந்துடும். ஈக்குவலா வந்துருச்சுன்னா வெரிஃபைன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, ஹாப்பியா படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, வி வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.
தேங்க் யூ. பாய்.